கல்வியில சாதி எதற்கு, எஜுகேஷன்ல சாதியை கொண்டு வருவதன் காரணமா பாத்தீங்கன்னா அதுலயே மாணவ மாணவிகளிடம் ஒரு வித பாகுபாடு சில நேரங்களில் ஏற்பட்டுருது அப்படிங்கிற ஒரு புரிதலை சிலர் முன்வைக்கிறாங்க உரையாடல்கள்ல. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள நினைக்கிறோம்? உரிமை, இடஒதுக்கீட்டு உரிமை, இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான அனைத்து உரிமைகளும் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அப்புறம் எதுக்கு அப்ளிகேஷன்ல 22 கேள்வி வச்சிருக்கீங்க? எல்லா கேள்விக்கும் விட பெற்றுட்டீங்கல்ல? அப்போ நான் எஸ்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுல்ல அப்ளிகேஷன்ல, நீங்க என்ன செய்யணும்? எஸ்சிக்கு என்ன ஸ்காலர்ஷிப் அது கொடுக்கணும்ல, பிசிக்கு என்ன அதுக்கு எதுக்கு ஒவ்வொரு வாட்டி என்ன கிளாஸ் ரூம்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வருகை பதிவேட்டில் என்ன செய்யணும்? நான் யாரு, என் அப்பா யாரு, என் வீடு என்ன, எங்க அப்பாவுடைய தொலைபேசி என்ன, எங்க அம்மாவோட பேர் என்ன, அந்த வருகை பதிவேட்டில் நான் எந்த சமூகத்தை சார்ந்தவன், எந்த கடவுளை கும்பிடுறவன் அப்படின்றத அந்த வருகை பதிவேட்டில் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு மக்கள் கருத்து கேட்கப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா இதே ரிசர்வேஷன் கொடுத்து ஒரு பேச்சு எழுந்திருக்கு. நான் மட்டும் சிஎம் ஆனேன் அப்படின்னா நிச்சயமா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு உண்டான சலுகைகளை கட் பண்ணிடுவேன், எனக்கு கிடைக்கல, நான் ஓசி, எனக்கு எதுவுமே கிடைக்கல, பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. டேய், அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கடா, உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலடா, பத்தியா அவன் 6 மார்க் வாங்கியிருக்கிறான், ஆனா அவனுக்கு பத்தியா அவனுக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சு, நீ 8 மார்க் வாங்கின, என்ன புண்ணியம் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிருச்சு? என்ன பண்றது, நீ இந்த ஜாதியில பிறந்து தொலைச்சிட்ட. அதாவது ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு மக்கள் மத்தியில ஒரு ஏற்றத்தாழ்வை விதைக்குது. அந்த சான்றிதழுக்கு பேரு ஜாதி சான்றிதழ் கிடையாது. அந்த சான்றிதழ் எதுக்காகனா வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்ட உரிமை சான்று. அவமானத்திற்கு உட்படுத்தப்படுவதனால தான் என்ன நீ இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பதிலாக எனக்கு அப்படி ஒரு சர்டிபிகேட்டே வேணாண்டான்னு குழந்தைங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பண்பாட்டுல ஒருத்தனை பிறப்பால் தாழ்ந்தவன், இன்னொருத்தனை பிறப்பால் உயர்ந்தவன் சொல்றீங்கன்னா அந்த பண்பாடு என்பது வளர்ச்சியற்ற ஒரு பண்பாடு தானே. எனக்கு ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டு என்ன காலத்துக்கு வகுப்பறையில உட்கார வச்சு நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், இந்த சமூகத்தை சார்ந்தவன் எல்லாருக்கும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக அந்த சர்டிபிகேட்டே இல்லைன்னா கியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் உவன். நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் கல்வியாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கேன் சார். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்களை பத்தின புரிதல் பாத்தீங்கன்னா தற்போது உள்ள மாணவர்களுக்கு பெரிதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டிசம்பர் 6, ஏப்ரல் 14 என்று மட்டும் பார்க்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14, அவருடைய நினைவு நாள் டிசம்பர் 6, இந்த 2 நாள்ல மட்டும் பாராட்டுவது, போற்றுவது, அந்த நாள்ல மட்டும் எல்லாரும் கவனம் செலுத்துவது, அதுக்கப்புறம் சுத்தமா அதை மறந்தே போறது அப்படின்ற ஒரு விஷயம். 365 நாள்ல 2 நாள் மட்டும் தான் நினைவு கூர்றோம். அவரோட புகழ், அவர் தன்னை புகழவே சொல்லல, அவரை புகழ்வதை அவர் விரும்பவும் இல்லை. ஆனா அதை ஒன்று மட்டும்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் இந்தியாவில் சமத்துவத்தை உருவாக்குவதற்கு 1916 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல மானுடவியல் துறையில் வாசித்த மானுடவியல் ஆய்வு கட்டுரை இந்தியாவில் ஜாதிகள் என்ற கட்டுரை. அதை ஏன் நீங்க விவாதிக்கவே வைக்கல? அதையே பாடத்திட்டத்துக்குள்ளே ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட் கூட இதை படிக்கலையே. சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு ஆந்த்ரோபாலஜியில ஒரு ப்ரொஃபசர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, தலித் ஆந்த்ரோபாலஜின்னு எழுதுறாரு, தலித் மானுடவியல் எழுதுறாரு. அதுல ரெஃபரன்ஸ் புக் கொடுத்திருக்காரு, பார்வை நூல்கள் கொடுத்திருக்கிறாரு. நான் அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற பார்வை நூல்கள்ல பாக்குறேன், ஆனால் அம்பேத்கருடைய இந்தியாவின் ஜாதிகள்ன்றது பார்வை நூல்ல இல்ல. ஒரு மானுடவியல் ஆய்வு கட்டுரை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மானுடவியல் துறையில் பேராசிரியராக இருப்பவரால் எழுதப்படுற ஒரு புத்தகத்துல பார்வை நூலா அந்த புத்தகத்தை படிக்காமலே கூட ஒரு புத்தகத்தை எழுத முடியுதுன்னா இந்த இந்திய சமூகத்தை என்ன நீங்க சொல்லுவீங்க? எப்படி நீங்க இந்த ஜாதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்ல முடியும்? 1916 எழுதப்பட்ட இந்தியாவில் ஜாதிகள் அப்படின்னு சொல்றது உலகம் முழுக்க ஜாதி அப்படின்ற ஒரு பாகுபாடு கொண்ட சமூகம் எங்கெங்கெல்லாம் அந்த கட்டமைப்பு உருவாயிருக்கு அப்படின்றத ஆய்வுக்குட்படுத்து. உலகத்தில் பாகுபாடு எப்படியெல்லாம் உருவாயிருக்கு,
அது இந்தியாவில் எப்படி உருவாயிருக்கு? அப்ப இந்தியாவில் ஜாதி என்ற வடிவம் அது எப்படி பெறுகிறது அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான. இந்தியாவில் ஜாதிகள்ன்றது மிக முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை அது. ஆனால் அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரை படித்தால் ஜாதியை கொண்டாடுபவர்கள், ஜாதியை அழகியல் சொல்லு நினைக்கிறவங்க எல்லாம் ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர்களை படிக்காமலே புத்தகம், ஆமா, அதை படிக்காமலே பார்த்து கொண்டதுதான் நாம இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம். இரண்டாவது, அவர் எழுதுனதுதான் ஜாதி ஒழிப்பிற்கான செயல் திட்டத்தை முன்வைக்கிற ஜாதி ஒழிப்புன்ற இன்னொரு மானுடவியல் ஆய்வு கட்டுரை. ஜாதி வந்துருச்சு, ஜாதி நிலைக்குது, ஜாதி ஏன் நிலைக்குது? சாதிகளுக்கு பிறகு சாதி ஒழிப்பு. ஆமா, இந்தியாவில் ஜாதியின் தோற்றம் என்ன, அதனுடைய தோற்றுவாய் என்ன, அது எப்படி வளர்ந்ததெல்லாம் சொல்லிடுறாரு முதல் கட்டுரையில. அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சுதான் இந்த கட்டுரை எழுதுறாரு. இந்த 20 வருஷத்துக்குள்ள எவ்வளவு அனுபவங்கள் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. அந்த இன் பிட்வீன் கேப் வந்து ஒரு பெரிய படிப்பு இல்ல உங்களுக்கு. எல்லா நூலகத்துல இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படிக்கிறாரு, நேரடியான அனுபவத்தை பெறாரு. அந்த அனுபவத்திலிருந்து ஜாதி ஒழிப்புக்கான செயல் திட்டம் தான் ஜாதி ஒழிப்புன்ற அவருடைய அனிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்ற அவருடைய அந்த கட்டுரை. அப்போ அந்த கட்டுரையில அவர் என்ன விவாதிக்கிறாரு? இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஜாதியும் தனக்கு கீழே ஒரு ஜாதி இருக்குன்னு நினைக்கிறான். எந்த ஜாதி எடுத்துக்கிட்டாலும் எனக்கும் கீழே ஒருத்தர் இருக்கான்பா அப்படின்ற ஒரு பட்டியலினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பட்டியலினத்துல கூட பட்டியலினத்துல இருக்கிற ஜாதிக்காரர்கள்லாம் துணி துவைப்பதற்குன்னு சொல்லி ஒரு ஜாதி வச்சிருக்கிறீங்க. அவர்கள் இந்த ஜாதியில் இருப்பவர்களை விட கீழானவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு ஜாதி என்ன செய்து தனக்கு கீழே ஒரு ஜாதி, தனக்கு மேல இருக்கிற ஜாதி கிட்ட இருந்து உரிமை கேறக்கூடிய யாருமே தனக்கு கீழே இருக்கிற ஜாதிக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைன்னு நீங்க பேசுறீங்களே, பிற்படுத்தப்பட்டவரை பிற்படுத்தப்பட்டவராக வைத்திருப்பவரை எதிர்த்து நாங்கள் உரிமை கேட்கிறோம்னு சொல்றீங்களே, அப்ப பிற்படுத்தப்பட்டவருக்கு கீழே இன்னொருத்தரை நீங்க தீண்டத்தகாதவர் வைத்திருக்கிறீர்களே, அது எந்த வகையில நியாயம்? அப்ப இந்த ஜாதிய அடுக்குமுறை தனக்கும் கீழாக ஒருத்தர் இருக்கணும், தான் சொல்றதை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் என்ற மனநிலையை உருவாக்கி விட்டது. எனவே ஜாதி என்பது ஒரு நோஷன் சொல்றார், ஒரு நம்பிக்கை, ஒரு ஐடியா. இந்த ஐடியா எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, தவறான நம்பிக்கை அடிப்படையில், ஃபால்ஸ் பிலீஃப், ஒரு பொய்யான நம்பிக்கை, ஒரு பொய்யான நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. அந்த தவறான புரிதல் தான் எதை உருவாக்கி இருக்குன்னா ஜாதி அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து உங்களை வந்து ஏற்படுத்து. ஸோ இட் இஸ் an ஐடியா. அப்போ இந்த தத்துவத்தை நீங்கள் தவறு என்று மக்களை உணரச் செய்யாமல், இந்த ஐடியாவே தப்பு, ஜாதின்ற ஐடியாவே தப்பு அப்படின்றத மக்களை உணரச் செய்யாமல், நோஷனை மாத்தாம நீங்க ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப நீங்க நோஷனை மாத்திரம் சொன்ன caste is a notion. அப்போ caste is a notion சொல்லும் போது நோஷனல் சேஞ்சை கொண்டு வராம உங்களுடைய அணுகுமுறையில மாற்றத்தை கொண்டு வரணும், உரையாடல் நிகழணும். அப்ப உரையாடலை நிகழ்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி பேசி இருந்தால் ஆனால் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடினார்ன்றதை நீங்க பிடிச்சிப்பீங்க. ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டவர், ஒருத்தர் முற்படுத்தப்பட்டவர், ஒருத்தர் கிடையவே கிடையாதுரா, எல்லோரும் சமம் என்பதை வள்ளுவர் என்ன சொன்னாரோ, எல்லோரும் சமம் என்று புத்தர் என்ன சொன்னாரோ, புத்தர் சொன்னதையும் வள்ளுவர் சொன்னதையும் தான் ஆனால் அம்பேத்கரும் சொல்கிறார். எனவே அம்பேத்கர் ஒரு பிரிவு மக்களின் தலைவர் கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. தந்தை பெரியார் எல்லோருக்குமானவர்ன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. காரல் மார்க்ஸ் எல்லோருக்குமானவர்ன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப எல்லோருக்குமானவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் எதிர்நிலையில வைத்துவிட்டு நீங்க வந்து இவர்கள் எல்லோரையுமே சமூகத்தின் வெகுஜன மக்களுக்கே எதிரானவர்களை போல சித்தரித்துக் கொண்டிருப்பது அப்படின்றதுதான் ஜாதி என்பதையும் ஏற்றத்தாழ்வு என்பதையும் தக்க வைப்பதற்கு பயன்படக்கூடிய கருவிகளாக இருக்கிறது. தெளிவு பெற்ற சமூகம், சமத்துவத்தை நோக்கி பயன்படக்கூடிய சமூகம் இவர்களை நபர்களாக பார்க்காமல் இவர்கள் முன்வைத்த கோட்பாட்டை உணரத் தொடங்கணும். ஆனால் அம்பேத்கர் முன்வைத்த கோட்பாடு, தந்தை பெரியார் முன்வைத்த கோட்பாடு, காரல் மார்க்ஸ் முன்வைத்த கோட்பாடு, இந்த கோட்பாட்டை புரிந்து கொண்டால் இவர்கள் 3 பேரும் சம அளவில் இருக்கிறார்கள், ஒரே தட்டில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த கோட்பாடு தான் மனித சமூகத்தை மேம்படுத்தும் என்று புரிந்து கொள்ளலாம். மனித சமூகம் மேம்படுகின்ற போது இவருக்கு முன்னுரிமை அவருக்கு முன்னுரிமை இல்லாம எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு மக்கள் கருத்து கேட்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே ரிசர்வேஷன் கொடுத்து ஒரு பேச்சு எழுந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கல்லூரியெல்லாம் முடிச்சிட்டாங்க போல் இருக்கு. அவங்க வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, நான் மட்டும் சிஎம் ஆனேன் அப்படின்னா நிச்சயமாக எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு உண்டான சலுகைகளை வந்து கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்காங்க. இது என்ன வகையான புரிதல்? அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, எனக்கு கிடைக்கல, நான் வந்து ஓசி, எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு ஒரு பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க.
ஸோ அதெல்லாம் எந்த மாதிரியான புரிதலில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதுங்க காலம் காலமாக இந்த சமூகத்தில் குறிப்பாக தனியார் பள்ளிகளை உங்களுக்கு எந்த விதமான உரையாடலும் நிகழ்த்தாமல் ஒருவருக்கு வாய்ப்பில்லாமல் போகுதென்றால் கூடுதலாக இடம் உருவாகலைன்றதை பற்றி பேசாம ஏன் ஒரு கல்லூரி வச்சிருக்கிற 10 கல்லூரி கட்ட வேண்டியது தானே? ஏன் ஒரு பல்கலைக்கழகம் வச்சிருக்கிற 4 பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டியது தானே? கல்வி பரவலாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 கோடி மக்கள் இருக்கும் பொழுது ஒரு பல்கலைக்கழகம் உருவாயிருக்கு, 30 கோடி மக்கள் இருக்கும் பொழுது 2 பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கு. அப்போ 140 கோடி மக்கள் உருவானா எத்தனை பல்கலைக்கழகம் உருவாகணும்? எத்தனை பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? உங்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது? கல்கத்தா பல்கலைக்கழகம், உங்களுக்கு மும்பாய் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம்லாம் என்றைக்கு உருவாக்கப்பட்டது? அன்றைக்கு உருவாக்கப்பட்ட பொழுது இருந்த மக்கள் தொகை என்ன? அதற்கு பிறகு எவ்வளவு மக்கள் தொகை பெருகியது? அப்ப மக்கள் தொகை பெருக்கத்திற்கு தகுந்த அளவுல சமமாக நீங்கள் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினீர்களா? கல்லூரிகளை உருவாக்கினீர்களா? அப்படி உருவாக்காமல் தனியாரிடம் ஏன் கொடுத்தீங்க? இந்த கேள்வியை நீங்க சொல்ற அந்த மதிப்பிற்குரிய அந்த மாணவர், அந்த ஒரு பெண், படிப்பை முடித்த ஒருவர், வேலைக்காக நிற்கக்கூடிய ஒருவர் அல்லது வேலைக்கு வந்துவிட்ட ஒருவர், யாராக வேணாலும் இருக்கலாம். அவர் இந்த கேள்விக்கான விடையை தேடி இருந்தாருன்னா, இந்த கேள்வி குறித்து அவர்கிட்ட உரையாடல் நீங்கள் நிகழ்த்தியிருந்தா அவர் சமூகத்தை புரிந்து கொள்ள நினைத்திருப்பார். அவருக்கு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீங்க ஏத்தியே வளர்க்குறீங்க. அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கடா, உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலடா, பத்தியா அவன் 6 மார்க் வாங்கியிருக்கிறான், ஆனா அவனுக்கு பத்தியா அவனுக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சு, நீ 8 மார்க் வாங்கின, என்ன புண்ணியம் உனக்கு எங்கேருந்து கிடந்துருச்சு? என்ன பண்றது? நீ இந்த ஜாதியில பிறந்து தொலைச்சிட்ட, இப்போ அவன் அந்த ஜாதியில பிறந்தால ஜாலியா காலேஜுக்கு போயிட்டான். இப்படியே சொல்லி சொல்லி குழந்தைய வளர்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கு அது எந்த நிலைமையில போய் மாறி இருக்கு? அது மத அடிப்படையில மாறி இருக்கு. அவன்லாம் இருக்கிறான்டா, அந்த மரத்துக்காரன் இருக்கிறனால தான் அந்த மரத்துக்காரன் உன் இடத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுறான், அதனால தான் உன் மரத்தை சார்ந்தவனுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அந்த ஜாதியில் இருப்பவருக்கு நான் இனிமேல எந்த இடஒதுக்கீடு இல்லாம பார்த்துப்பேன்னு ஒருத்தரை பேச வைக்கிறீங்களோ, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உரையாடலை நிகழ்த்தாமல் இருந்தீங்கன்னா சமூகத்துல இன்னொரு விஷத்தை விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மரத்தினால் தான் இன்னொரு மரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு. இதுக்கு இது மாதிரி வீடியோக்களுக்கு இது மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதரவாக பொங்கி குரல் கொடுக்கறாங்க யாருன்னா வலதுசாரிகள். ஏனென்றால் இந்த மக்கள், இந்த மாணவர்கள், இந்த குழந்தைகள், இந்த வாலிபர்கள் இவ்வாறு பேச வைப்பதே அவர்தானே. யார் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் தானே இதை பேச வைக்கிறாங்க. நீங்க அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இடபிள்யூஎஸ் கொடுத்ததை பத்தி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் என்ற புரிதலே இல்லையேங்க. சுத்தமா அவர்களுக்கு எதிரியை காட்டியே வளர்க்குறீங்க. நீங்க எதிரியை காட்டித்தான் நீங்க வளர்க்குறீங்களே தவிர தத்துவத்தை சொல்லி வளர்க்கல. இந்த திரு நரேந்திர மோடியோட பிரச்சனை அதுதானே. தத்துவத்தை சொல்லி ஓட்டு கேட்டா நான் எந்த தத்துவத்தை சொல்லி ஓட்டு கேட்கறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக தான் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, அவங்க வந்தா உங்க சொத்தெல்லாம் புடிங்கிருவாங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாரு இல்லையா. ஒரு சட்டத்தின் ஆட்சின்றதை மறந்து போயிடுறாரு. காரணம் என்னன்னா அவர் சட்டத்தை மதிக்காதனால. அவர் அரசமைப்பு சட்டத்தை மதித்து ஆட்சி செய்திருந்தால் ஒரு பிரதமர் என்ன சொல்லணும், எங்க இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சிங்க, யாரா இருந்தாலும் சட்டத்தின்படி தாங்க, இந்த சட்டத்தின்படி இது செய்ய முடியாதுங்கன்னு பேச வேண்டிய ஒரு பிரதமர் சட்டத்தின்படி ஆட்சி செய்வாங்கன்றதை பத்தி பேச மறுக்கிறார். காரணம் என்னன்னா சட்டத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான். எனவே இத்தகைய சிந்தனை போக்கு கொண்டவர்கள் உங்களுக்கு மதம் பெரியார் அவர்கள் சொன்னது மாதிரி மிருகமாக்கிடுச்சு. அதாவது RSS என்ற ஒரு அமைப்பு மக்கள் மத்தியில ஒரு ஏற்றத்தாழ்வை விதைக்குது. அந்த ஏற்றத்தாழ்விலிருந்து மீளவே முடியாது. காரணம் என்றால் அந்த ஏற்றத்தாழ்வுக்கு கடவுள் தான் காரணம். கடவுள் உன்னை அப்படி படைத்து விட்டார், எனவே கடவுளை நீ எதிர்க்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ கடவுள் எப்படி படைக்க முடியும் இவ்வாறு என்ற கேள்வியை வள்ளுவரில் இருந்து சித்தர்கள் எல்லோருமே எழுப்பி இருக்கிறாங்களே. கடவுள் அப்படி படைக்கவே முடியாதுன்றது தானே. அப்போ சித்தர்கள் அத்துணை பேருக்கும் எதிரான கோட்பாடு யாருடைய கோட்பாடு? RSS உடைய கோட்பாடு. எனவே ஒரு RSS உடைய பின்புலத்தில் இருந்து இயங்குற எந்த கட்சியுமே அப்படித்தான் பேசும். RSS சித்தாந்தத்தினுடைய தாக்கத்தில் இருக்கிற எந்த நபருமே இப்படித்தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவதற்கான முயற்சியை செய்வார்கள். நாம் மக்களிடம் இடஒதுக்கீடு என்பது யாருக்கும் வாய்ப்பை மறுக்கிற ஏற்பாடு கிடையாது அப்படின்றது புரிய வைக்கணும்.
இரண்டாவது, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் நாம் ஒரு உரையாடல் நிகழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இந்த நம்ம காலகட்டத்துல இந்த விவாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளிட்ட எல்லோரிடமே ஒரு விவாதத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன விவாதம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகரீக வளர்ச்சின்னு சொல்றோம்ல, பண்பாட்டு வளர்ச்சின்னு சொல்றோம்ல, பண்பாட்டில் முன்னேறியவர்னு சொல்றோம்ல. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நான் என் குழந்தைய கூப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்த உடனே நீங்க ரொம்ப சந்தோஷமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு குளிர்ந்த பானம் ஏதாவது கொடுக்குறீங்க, கோடை காலமாக இருந்ததுன்னா நீர் மோர் கொடுக்குறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்றீங்க. காற்றோட்டமா உங்க வீட்டுல காற்றாடியே இல்லைன்னா கூட இருக்கிற ஜன்னல் கதவை திறந்து நீங்க காற்று உள்ள வர்றதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க. எல்லாம் செஞ்சு நான் நல்லா உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன விஷயத்துக்காக நான் வந்திருக்கிறேன் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இதை இந்த குழந்தை பாக்குது. நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு நான் போறேன். அவரு உள்ள வந்த உடனே, வாங்க என்னங்க இந்த வெயில்ல வந்திருக்கிறீங்க, சொல்லியிருக்கலாமே ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டையும் இந்த குழந்தை பாக்குது. பண்பாட்டு ரீதியாக யாரு வளர்ந்தவர்? இந்த குழந்தை பார்க்குமா பார்க்காதா? அப்ப பண்பாட்டு ரீதியாக முதிர்ச்சி பெற்றது யாரு? முதல்ல சந்தித்த நீங்க தான். அப்போ இன்னொரு நண்பருக்கு அந்த பண்பாட்டு முதிர்ச்சி இல்லை. அவருக்கு என்ன கவலை, இவர் ஏன் வெயில்ல வந்தாரு, வெயில்ல வந்திருக்க வேண்டாமே, ஒரு போன்ல பேசியிருக்கலாம்ல, ஏன் நேருக்கு அப்போ நேர்ல வந்திருக்கிறாங்கன்னா ஏதோ போன்ல பேச முடியாத ஒரு விஷயமா இருக்கணும். அல்லது ஒரு நண்பனை பார்த்து நேர்ல பேசினா தன் மனபாரம் குறையோன்னு வந்திருக்கலாம். எதுக்கு வேணாலும் வந்திருக்கு. வந்தவனை வாயான்னு கூப்பிடுறதான பண்பாடு. கண்டிப்பா வந்தவனை வாயான்னு கூப்பிடுற பண்பாடு இல்லாத ஒருத்தரை எப்படி மதிப்பிடுவீங்கன்றதுதான். அப்போ இந்த பண்பாட்டு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, இந்த பண்பாட்டு வித்தியாசத்திலிருந்து வளர்ந்த பண்பாடு எது, பின்தங்கிய பண்பாடு எது நீங்க ஒரு அளவுகோல் வைக்க முடியும்ல. அதே போல ஒரு பண்பாட்டுல ஒருத்தனை பிறப்பால் தாழ்ந்தவன், இன்னொருத்தனை பிறப்பால் உயர்ந்தவன் சொல்றீங்கன்னா அந்த பண்பாடு என்பது வளர்ச்சியற்ற ஒரு பண்பாடு தானே. அப்போ நாகரீகமான பண்பாடா கருத முடியாது இல்ல. ரெண்டு பேருமே MBBS படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே டாக்டர், ரெண்டு பேரும் ஒன்னா வைத்தியம் பார்க்க போறாங்க, ஒரே திறன் கொண்டவங்க, ரெண்டு பேரும் சிகிச்சை பார்த்தாலும் மக்கள் நல்லா ஆயிடுறாங்க. ஆனால் ஒருவரை நீங்க பிற்படுத்தப்பட்டவர்ன்றீங்க, ஒருத்தரை முற்படுத்தப்பட்டவர்ன்றீங்க. எப்படி? அப்போ இது நியாயமற்றது. அப்போ ஒரு பண்பாட்டு ரீதியாக நம்ம பின்னாடி இருந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன ஆகணும், படிப்பறிவு நம்ம கல்ச்சரலி ஃபார்வர்ட் ஆக்கணும்ல, கல்ச்சரலி டெவலப் ஆக்கணும்ல, கல்ச்சரலி பண்பாட்டு ரீதியாக நான் மேம்பட்டவனாக வரணும்ல. அப்ப நான் மேம்பட்டவனாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. எனவே எனக்கு கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது. எது கொடுக்குது? இடஒதுக்கீடு கொடுக்குது. அந்த சான்றிதழுக்கு பேரு ஜாதி சான்றிதழ் கிடையாது. அந்த சான்றிதழ் எதுக்காகனா வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்ட உரிமை சான்று. அப்ப பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியில ஜாதி சர்டிபிகேட் கொண்டு வான்னா அந்த வாத்தியாரை பார்த்து அந்த முதல்வரை பார்த்து நம்ம திருப்பி கேட்கணும், ஏன் யார் ஜாதி சர்டிபிகேட் கிடையாதுயா, அது நான் சமூகத்துல பின்தங்களுக்குள்ளா இருக்கிறேன், எனவே நான் முன்னுக்கு வரதுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை சான்று. தலைமை ஆசிரியரே அது உரிமை சான்றுன்னு சொல்லுங்க, கல்லூரி முதல்வரே அது உரிமை சான்றுன்னு சொல்லுங்க, அதை போய் ஜாதி சான்றுன்னு சொல்லாதீங்கன்ற ஒரு விவாதத்தை நாம நடத்த வேண்டிய அவசியம். அப்போ எனக்கு நீங்க ஒரு உரிமை சான்று கொடுத்துட்டீங்க, நான் பள்ளிக்குள்ள வந்துட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் விலங்கியல் படிச்சுட்டேன், இயற்பியல் படிச்சுட்டேன், மானுடவியல் படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டேன். இப்ப எனக்கு என்ன புரியணும்? பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு புரியணும்ல. அந்த புரிதல் வந்துட்டா நான் கல்லூரியை விட்டு வெளியில வர்றேன்ல, அப்போ மற்றவர்களை எப்படி நடத்தணும்? சமமா நடத்தணும்ல. சமமா நடத்தினால்தானே நான் பண்பாட்டு ரீதியாக வளர்ந்தவன். இல்லைன்னா நான் பண்பாட்டு ரீதியா வளரலையே, இன்னும் நான் அப்படியே தான் இருக்கிறேன். எனவே சான்றிதழை பயன்படுத்தி, உரிமை சான்றை பயன்படுத்தி கல்வியை பெற வேண்டும். கல்வியை பெற்ற பிறகு சமத்துவத்தை நோக்கி நான் பயணிக்க தொடர வேண்டுமே தவிர, கல்வியை பெற்ற பிறகு கூட நான் மீண்டும் ஜாதியில உட்காருவேன்னு சொன்னா அப்பொழுதுக்கு உங்களுக்கு கொடுத்த அந்த உரிமை சான்று பயனற்றதாக போகிறது. எனவே ஜாதியை மறுப்பதற்காக கொடுக்கப்படுற ஒரு உரிமை சான்று படிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. எத்தனை காலத்திற்கு ஒருவரை சமமாக நடத்த முடியாது என்று சொல்கிறீர்களோ அத்துணை காலம் வரை எது இருக்கும்? அந்த உரிமை சான்று இருக்கும்.
பிறப்பின் அடிப்படையில ஒருத்தரை நீங்கள் பிரித்து வைத்திருக்கிற வரைக்கும் அவருக்கான முன்னுரிமையாக கொடுக்கிற அந்த சான்று இருக்கும், அந்த இடஒதுக்கீடு இருக்கும். இத்தகைய உரையாடலை மக்கள் மத்தியில் நம்மால் நிகழ்த்த முடிகிறது என்றால் ஒரு சமத்துவமான சமூகத்தை நோக்கி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமூகத்தை நோக்கி, இந்திய விடுதலை போராட்ட தியாகிகள் பகத்சிங்கிலிருந்து வஉசி வரைக்கும் அவங்க செய்த தியாகங்களுக்கு உண்மையான பலனை இந்தியாவினுடைய 75வது குடியரசின் நிறைவினாவது நாம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ இந்த உரிமை சான்று அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசிடமே வந்து ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த சாதி சான்றிதழ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக உரிமை சான்று அப்படின்னு பேர் போட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக அதுல ஜாதி சான்று காஸ்ட் சர்டிபிகேட்ன்ற பேரே இல்ல, ஜாதி சான்றுன்னு சொல்லவே பள்ளி மற்றும் கல்லூரி அப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இந்திய அரசமைச்சர் பயன்படுத்துற வார்த்தை வந்து சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ், கல்வி மற்றும் சமூக பின்தங்கல். அதன் அடிப்படையில தான் அந்த சான்றே வழங்கப்படுது. எனவே அந்த அடிப்படையில் அந்த சான்று வழங்கப்பட போது அதோட நோக்கம் என்பது முன்னுரிமை கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்றதால நீங்கள் கூறியதை போல் அரசு அதை உரிமை சான்றுன்னு சொல்லணும். உரிமை சான்று என்று அதற்கு பெயரிட வேண்டும் என்று நீங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை என்று நான் கருதுகின்றேன். இல்ல, இனிமேல் வரக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வகுப்பினருக்கு வந்து உரிமை சான்றுனே போட்டு அச்சிட்டு கொடுக்கறதா சரியான பார்வையாக இருக்க முடியும். அவர்களுக்கு கல்வி பெறுவதற்கான உரிமையை வழங்கக்கூடிய சான்றாகத்தான் அதை கருத முடியும். இப்போ சில காலமாக வந்து இன்னொரு விஷயத்த வந்து நம்ம இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமூகத்தில் என்ன அப்படின்னா, நான் வந்து சாதியற்றவர், மதமற்றவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சான்றிதழை வந்து வட்டாட்சியர் மூலயமா வாங்குற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது ஒரு புறம் வந்து வரவேற்க தகுந்த விஷயமாக இருந்தாலும் கூட இவங்க முன்னெடுக்கிற அந்த எங்களுக்கும் அந்த இடஒதுக்கீட்டில் ஒரு பெரியாரிட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜாதி ஒழிக்கப்படணும், ஜாதி இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும், எனவே ஜாதி ஒழிப்பதற்கு என்னுடைய பங்களிப்பாக நான் ஜாதியற்றவன் நான் சொல்றேன். என் பிள்ளைகளும் ஜாதியற்றவர்களாக இருக்கட்டும், குறைந்தபட்சம் என் தலைமுறை, நான் உருவாக்குற தலைமுறையாவது, என்னை தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறையாவது ஜாதி இல்லாத சமூகமா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக திருப்தி அப்படிங்குவாங்கல்ல, அப்படி வேணா நாம வந்து தனிப்பட்ட முறையில திருப்தி அடைந்து கொள்ளலாம். ஒரு தனிப்பட்ட முயற்சி மட்டுமே ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து மாற்றிவிட முடியாது. ஒரு ஜாதிய சமூகத்துல நான் மட்டும் ஜாதியற்றவன் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வாங்குறதால இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியாது. ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை. அத்தகைய நடவடிக்கையை நாம் எல்லோரும் கைவிட வேண்டும் என்கின்ற வலுவான உரையாடல், அதுதான் போராட்டம். அந்த வலுவான உரையாடலை நிகழ்த்துவதற்கு அனைவரும் முன்வரணும். அத்தகைய வாய்ப்பு இல்லை. நான் என் அளவுக்கு நான் ஜாதி மறுக்கிறேன், அதுல என்ன சார் தப்பு இருக்குன்னு நீங்க கேட்குறீங்க. ஜாதியற்றவன் நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா, அப்படி ஜாதி அற்றவர் அப்படின்றவருக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கிறது? அது உரிமை தானே, நியாயம் தானே. சமூக பின்தங்க, நான் யாரையும் சமூகத்துல பின்தங்க நான் கருதல, நான் முன்தங்கிய நான் கருதல, நான் எல்லோரையும் சமமா கருதுறேன். என்ன மாதிரியே எல்லோரும் கருத்திட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்னையே ஒரு அந்நியனா எல்லாரும் பாக்குறாங்க. அதனால என்ன போன்றவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ அப்படி கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? அப்போ ஜாதி இல்லாதவர்கள் அப்படின்னு சான்றிதழ் பெறுகளோட எண்ணிக்கை பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஜாதி ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது ரொம்ப நீண்ட காலம் ஆகலாம். ஆனா அது ஒரு சின்ன முயற்சி தான். அதனாலதான் நான் தொடக்கத்துல என்ன சொல்றேன்னா, அதுவே ஒரு பெரிய பலனை கொடுத்துட போறது இல்ல. ஆனா அது ஒரு முற்போக்கான ஒரு விஷயம். ஒரு தனிநபர் பார்வையிலிருந்து ஒரு முற்போக்கு சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். ஒரு தனிநபர் பார்வையிலிருந்து அந்த தனி மனிதர் தன்னால் ஆன ஜாதி ஒழிப்புக்கான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதை ஊக்கப்படுத்துவதற்கு அத்தகைய நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை இடஒதுக்கீட்டில் கொடுப்பதுதான் நியாயமாக இருக்கும். கல்வியில சாதி எதற்கு, எஜுகேஷன்ல சாதியை கொண்டு வருவதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மாணவ மாணவிகளிடம் ஒரு வித பாகுபாடு வந்து சில நேரங்களில் வந்து ஏற்பட்டுருது அப்படிங்கிற ஒரு புரிதலை சிலர் வந்து முன்வைக்கிறாங்க உரையாடல்கள்ல. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? சமூக மற்றும் கல்வி பின்தங்களுக்கு உள்ளான சமூகங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த உரிமை சான்றை பெற்று வரக்கூடியவர்கள் விண்ணப்பிக்கின்ற போது அந்த உரிமை சான்றை இணைத்து வழங்குவார்கள். விண்ணப்பத்தை யார் பெறுகிறார்கள்? அலுவலகத்தில் இருப்பவர்கள் பெறுகிறார்கள். விண்ணப்பத்தை பெற்றவுடன் தேவையான அனைத்து தகவல்களையும் பதிவேட்டில் ஏற்றிடுறாங்க. அது மின்னணுல சாதனங்களில் ஏற்றலாம்,
புத்தகத்தில் ஏற்றலாம், சாஃப்ட் காப்பியா ஹார்ட் காப்பியா எப்படி வேணால் இருக்கலாம். மொத்தத்தில் உங்களை பற்றி அனைத்து தகவலையும் நான் பதிவு பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன் நம்பர் கொடுத்துட்றேன். சேர்க்கைக்கான எண் கொடுக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் என்ன? அந்த குறிப்பிட்ட பள்ளியின் மாணவர் என்ற அடையாளம் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் who are you? அட்மிஷன் நம்பர் 48, அட்மிஷன் நம்பர் 48 செந்தில் அப்படின்னு சொன்னா அட்மிஷன் நம்பர் 48 செந்தில் இஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்கூல். 48 மாணவர் சேர்க்கை எண் கொண்ட திரு செந்தில் என்பவர் இந்த பள்ளியின் மாணவர். அதுக்கப்புறம் அவருக்கு வேற எந்த அடையாளமும் கிடையாது. நீங்க வகுப்பறையில் போயிட்டு அவரை எந்த அடையாளத்தோடையும் நீங்க அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அவருக்கு பட்டியலினத்தவர் என்று கல்வி உதவித்தொகை கொடுக்கணுமா? ஆபீஸோட முடிஞ்சு வச்சு தான் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அப்ளிகேஷன் வாங்குறீங்க? அப்புறம் எதுக்கு அப்ளிகேஷன்ல 22 கேள்வி வச்சிருக்கிறீங்க? எல்லா கேள்விக்கும் விட பெற்றுட்டீங்கல்ல. அப்போ நான் எஸ்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு இல்ல அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும்? எஸ்சிக்கு என்ன ஸ்காலர்ஷிப் அது கொடுக்கணும்ல, பிசிக்கு என்ன அதுக்கு எதுக்கு ஒவ்வொரு வாட்டி என்ன கிளாஸ் ரூம்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு அட்டன் ரிஜிஸ்டர்ல அந்த டீடைல்? வருகை பதிவேட்டில் என்ன செய்யணும்? நான் யாரு, என் அப்பா யாரு, என் வீடு என்ன, எங்க அப்பாவுடைய தொலைபேசி என்ன, எங்க அம்மாவோட பேர் என்ன, எங்க அம்மாவுடைய தொலைபேசி என்ன, எங்க அம்மா எங்க வேலை செய்யறாங்க, எங்க அப்பா, ஏன்னா என்னை பற்றிய தகவலை உடனடியா ஆசிரியர் கொடுக்கறதுக்காக அது வருகை பதிவேட்டில் இருக்கும். இதுதானே? எனக்கு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, என்னை பற்றி உடனடியா ஒரு தகவலை என் பெற்றோருக்கு கொடுக்கணும். என் பெற்றோரை பற்றிய டீடைல்ஸ் எங்க இருக்கணும்? அட்டன் ரிஜிஸ்டர்ல இருக்கணும். இது தகவல் பரிமாற்றத்திற்காக. இதுதான் அதோட நோக்கம். அந்த வருகை பதிவேட்டில் நான் எந்த சமூகத்தை சார்ந்தவன், எந்த கடவுளை கும்பிடுறவன் அப்படின்றத அந்த வருகை பதிவேட்டில் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன். நீங்க பெற்றோருக்கு தான் தகவல் கொடுக்க போறீங்க, பேங்க்ல தான் பணத்தை போட போறீங்க. இது எல்லாமே வங்கி, இது அலுவலோட முடிஞ்சு போயிடும். அப்படி நீங்க ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பெற்றோருக்கு தகவல் கொடுத்து அலுவலகத்துல கூப்பிட்டு பேசி அப்படியே அலுவலகத்தை அனுப்ப வேண்டியதை தவிர நீங்க வகுப்பறையில எல்லா மாணவர் முன்னாடியும் ஒவ்வொரு மாணவரை பற்றிய விவரத்தை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த புரிதல் பள்ளி கல்வித்துறைக்கு ஏன் இல்லாமல் போனதுன்னு நான் கேட்கிறேன். இந்த புரிதல் பள்ளி கல்வித்துறைக்கு வேணும்ல, கல்லூரி கல்வி உயர்கல்வித்துறைக்கு வேணும்ல. நடைமுறையில் இந்த சிக்கல் இருக்கதான். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும்போது, வசதி இருக்கும் பொழுது அதை செய்வதற்கு இப்பதான் இஎம்ஐஎஸ் சொல்றீங்க, இஎம்ஐஎஸ்ல எல்லா டேட்டாவும் இருக்குன்னு சொல்றீங்க, தட்டினா யார் வேணாலும் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த தகவலை கேட்க வேண்டியதும், ஒவ்வொரு வாட்டியும் பள்ளிக்கூடத்துல போயிட்டு வகுப்பறையில போயிட்டு அந்த குழந்தைய இந்த சமூகத்தை சார்ந்தவன் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சீருடை அரசியல் என்பது சமூக சமத்துவத்திற்கான அரசியல். அந்த சீருடை முன்வைக்கக்கூடிய அந்த அரசியலையே நீங்க செல்லா காசு ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க வகுப்பறையில போயிட்டு கேட்கறதுனால. எனவே இத்தகைய பாகுபாடு கொண்ட அணுகுமுறை பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எந்த இடத்திலையுமே இருக்க கூடாது. உரிமை, இடஒதுக்கீட்டு உரிமை, இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான அனைத்து உரிமைகளும் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த உரிமையை தருவது அப்படின்னு சொல்றது நீங்க ஒவ்வொரு முறையும் குழந்தைக்கு சொல்லிட்டு அப்ப குத்தி காட்டுறீங்களா? நீங்க நானா அந்த ஜாதியில பிறந்தேன், நான் அந்த ஜாதியில பிறந்துட்டேன், அதனால தானே என்ன அந்த ஜாதி அடையாளமா நானா வச்சுக்கிட்டேன், நீங்க தானே என்ன அப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படியே என்ன குத்தி காட்டுறீங்க? அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க கூப்பிடுறதே அது குத்தி காட்டுற செயல் தான், அது இழுக்குதான். அதை செய்யக்கூடாது. அதற்காக இடஒதுக்கீட்டை ஒழிக்க முடியாது. இடஒதுக்கீட்டை ஒழிக்கணும்னா சுடுகாட்டுல 4 சுடுகாட்டை ஒழிக்கணும். இடஒதுக்கீட்டை ஒழினா சமூகத்துல நீங்கள நானும் ஒண்ணு நீங்க என்ன கட்டி தழுவதற்கு நீங்க தயாரா இருக்கணும். எப்பொழுது சமூகத்துல சமத்துவம் வருகிறதோ அதுவரை இடஒதுக்கீட்டு இருக்கதான் செய்யும். சமூக சமத்துவம் வந்தா இடஒதுக்கீட்டு தானாக அது எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் சமம் என்பது அதுக்கப்புறம் யாருக்கும் முன்னுரிமை என்பது தேவையற்று போய்விடும். எனவே இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்தை யாரையும் புண்படுத்துவதற்கோ யாரையும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவராக அடையாளப்படுத்துவதற்காக மட்டும் பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுல ஒரு நியாயமான அணுகுமுறையை எல்லா தளத்திலையும் கையாளணும். அப்படி அவமானத்திற்கு உட்படுத்தப்படுவதனால தான் என்ன நீ இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பதிலாக எனக்கு அப்படி ஒரு சர்டிபிகேட்டே வேணாண்டான்னு குழந்தைங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேர்காணலுடைய முதல் கேள்வி நீங்க கேட்டீங்களே, அந்த முதல் கேள்வி எங்க இருந்து தொலைக்குது? எனக்கு ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டு
என்ன காலத்துக்கும் வகுப்பறையில உட்கார வச்சு நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் இந்த சமூகத்தை சார்ந்தவன் எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு பதிலா அந்த சர்டிபிகேட்டே இல்லைன்னா, அதுக்கு பதிலா எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க, வாய்ப்பே கூட கொடுக்காம போடா, என்ன சர்டிபிகேட் கொடுத்து இப்படி பாதிக்காதரான்ற அந்த வேதனையிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகத்தான் நாம் அதை புரிந்து கொள்ளணும். இவ்வாறு வேதனைப்படுத்தி இவ்வாறு எனக்கு அந்த சர்டிபிகேட் கூட இல்லைன்னா பரவாயில்ல, என்னை நீ சமூகத்தில் பின்தங்கியவனாக நடத்திராதேன்னு கெஞ்சுறாங்களே, கெஞ்ச வச்சிருக்கும் என்ற குற்ற உணர்வு கொஞ்சமாவது நமக்கு இனிமேலாவது ஏற்பட வேண்டும். ஒரு சமத்துவமான சமூகத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் கட்டமைக்க சொல்கிறது. அவ்வாறான சமத்துவமான சமூகத்தை கட்டமைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இடஒதுக்கீடு குறித்து ஒரு விரிவான உரையாடலை எங்களுடைய வலைவலிக்கு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். இதுவரை உங்கள் பல்வேறு எங்களோட பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.